அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் வசமாக சிக்கிக்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் ஞானசேகர் கொடுத்த வாக்குமூலம், இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பாலின வழக்கில் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ ஞானசேகர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொல்லை வழக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஞானசேகர் அவர்கள் முக்கிய புள்ளியாக சிக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக புழல் சிறையில் தான் இருக்கார். ஸோ இதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஸோ மாணவிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீர்குலைத்திருக்கக்கூடிய நிலையை தான் திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சிக்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே உதயநிதியுடைய பேர் அடிபட்டு இருந்த இல்லையா. ஸோ அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி மறைமுகமாகவே வெளியேறிச்ச நிலையில் தான் இப்போ அந்த சார் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியேற்கக்கூடிய நிலையில் தான் ஞானசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் முக்கிய ஆதாரம் சிக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக ஞானசேகர் அவர்களை பார்த்தீங்கன்னா அடித்து கிழித்து இப்போ அவருடைய வாயிலிருந்து வாக்குமூலம் இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நிலையில் தான் உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் துன்பத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஞானசேகர் அவர்கள் முக்கிய புள்ளியாக நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா சீர்குலைத்து நிறைய வீடியோ காலின் மூலமாக நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா சீர்குலைத்திருக்காரு. ஸோ இந்த நிலையில் பெண்கள் அனைவருமே இவர் மீது தாக்கல் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டு இவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். ஸோ அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய அடிப்படை உறுப்பினராக கூட இவர் இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவருடைய ஒரு முக்கிய திமுகவுக்கு உதயநிதியுடைய நண்பராக தான் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி வெட்ட வெளிச்சு போட்டு காட்டியிருக்கக்கூடிய நிலையில் தான் திமுக இவ்வளோ கேம் ஆடுறாங்க அப்படின்றத மக்களுக்கு எடுத்துக்காட்டி இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் முக்கிய தொடர்பு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை சீர்குலைத்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் முக்கிய வீடியோ ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் தான் நீதிமன்றம் இப்போ இந்த பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடித்திருக்காங்க. இப்போ ஞானசேகர் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதயநிதி அதே மாதிரி அவருடைய நண்பர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கி கூடிய விரைவில் கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாருக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் துன்பத்தின் அடிப்படையில் இப்போ உதயநிதி கைதாக போகிறாரு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.